வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமாருடன் இணைந்தார் சரவணபவன். சாணக்கியனுக்கு எதிராக பிள்ளையான் மான நஷ்ட வழக்கு நீதிமன்றத்தில் முன்னிலையாகினார் சாணக்கியன். அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சமன் ஸ்ரீரத்நாயக்க. ஜேவிபி அரசாங்கத்தின் வெற்று வாக்குறுதிகளை வழங்கும் அரசியலால் வளமான நாடு சீரழிகிறது என்கிறார் சஜித். மருத்துவ பட்டக்கடைகளுக்கு எதிரான போராட்டத்திற்கு தயாராகிறது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். மக்களே அவதானம், காலநிலை மாற்றம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நீர்வழி போக்குவரத்து வசதிகளை ஆரம்பிக்க அமைச்சரவை அனுமதி. வவுனியாவில் பாப்பரசருக்கு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் அஞ்சலி. லீக்கான எரிவாயுவால் உயிரிழந்த குடும்ப பெண் தமிழர் பகுதியில் துயரம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சலி மூல வாக்களிப்பின் போது ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 24, 25, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டையை சமர்ப்பிப்பதற்கான தெரிவு முன்னதாக வழங்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த காலங்களில் பதிவான சில சம்பவங்களை கருத்தில் கொண்டு இம்முறை அது தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அலுவலக அடையாள அட்டையை ஆள் அடையாள அட்டை ஆவணமாக சமர்ப்பிக்கின்ற அஞ்சல் வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டை அடையாளமிட வாய்ப்பளிக்க கூடாதென தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டையை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் கடவுச்சீட்டு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் கடிதம் ஆகிய ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று அஞ்சல் மூல வாக்களிப்பின் போது ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன், நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியினர் தன்னை விலக்கி வைத்தனர் என தெரிவித்த சரவணபவன், அந்த கட்சியில் ஒரு தனிநபர் முழு ஆதிக்கத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது நான் கஜேந்திரகுமார் அணியில் தமிழ் தேசிய மக்கள் அவர்களுக்கு எனது ஆதரவை கொடுப்பதாக ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றனர். அவர்கள் இங்கே என்னுடன் வந்து பேசியிருந்தார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, பலரும் பேசியிருந்தார்கள், என்னுடன் வந்து கதைத்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய வருங்கால என்ன மாதிரி தாங்கள் செயற்பட போகின்றோம், தங்களுடைய கொள்கைகள் என்பதை பற்றி மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ் தேசியம் என்று நாங்கள் பேசும்போது எல்லோராலும் மெச்சப்பட வேண்டியது எந்த விதமான சலனமும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து அதை மிக காத்திரமாக கொண்டு செல்பவர்கள் கஜேந்திரகுமார் அணி. நிலையான தமிழ் தேசியத்தை கொண்டிருக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான கட்சிக்கு முழுமையாக நான் ஆதரவு அளிப்பது என்பதை உறுதியாக எடுத்தாலும் அது மாத்திரமல்ல, அவர்களிடம் அந்த நிர்வாகங்களும் மிக கட்டுக்கோப்பாக இருக்கின்றது. பாகுபாடு காட்டுவது தமிழரசு கட்சிக்குள் நிறையவே இருக்கின்றது. கல்கிசை நீதிமன்றத்தில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனுக்கு எதிராக பிள்ளையான் மான நஷ்ட வழக்கு பதிவு செய்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்புள்ளதாக கடந்த 2023ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்திருந்தமை தொடர்பிலேயே குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினம் விசாரணை இடம்பெற்றது. நீதிமன்றத்திலே தன்னுடைய நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையாக
நான் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொல்லி புல்லியான் இல்லாவிட்டால் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களால் மான நஷ்டம் கோரி தாக்கல் செய்த வழக்கு எடுக்கப்பட்டது. அந்த வழக்கு எதிர்வரும் 8ஆம் மாதம் 18ஆம் தேதிக்கு புதிய தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த அமர்வின் பொழுது புல்லியான் அவர்கள் வராத காரணத்தினால் 50,000 தண்ட பணம் வழங்கப்பட்டது. நான் இன்று சட்டத்தரணிகள் பேசி இந்த 18ஆம் தேதிக்கு ஒரு தேதியை குறித்திருக்கிறார்கள். உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய 4வது வருட பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே செய்த ஒரு நிகழ்வு ஒன்றிலே அசாத் மௌலானா என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே பிள்ளையான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு சொல்லப்பட்டது உண்மையாக இருந்தால் பிள்ளையான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர்கள் நான் சொன்னதை வைத்துதான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு அறிக்கை விட்டிருந்தார். புல்லியான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கின்றதை சொல்லியிருந்தார். அந்த வகையிலே இந்த விடயம் மிகவும் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும். நேற்றைய தினம் ஏப்ரல் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து 6 வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே அதுக்கு பிரதான சூத்திரதாரிகள் யார் என்றதை அறிவிக்கிறதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நேற்றைய தினம் வரைக்கும் புல்லியானை கைது செய்கிறதை தாண்டி வேறு எதுவும் நடக்கவில்லை. அசாத் மௌலானாவுடைய அந்த வாக்குமூலத்திலே வைத்துதான் புல்லியானை கைது செய்திருக்கிறார்களா இருந்தால் அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் வெற்று வாக்குறுதிகளை வழங்கும் அரசியலால் இன்று வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்கும் நடவடிக்கை சீரழிந்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களில் பொய் மற்றும் ஏமாற்று வேலைகளை செய்து மக்களை ஏமாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதே வேளை தற்போது உள்ளூராட்சி தேர்தலிலும் அதனையே முன்னெடுத்து கிராமத்தில் தமது பொய்யர்களுக்கு அதிகாரத்தை பெற்றுத்தருமாறு கோரி வருகின்றனர் எனவும் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். எனவே 3வது தடவையாகவும் இவர்களிடம் ஏமாறப் போகிறீர்களா என எதிர்க்கட்சி தலைவர் மக்களிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிமித்தம் பெலியத்த தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற பிரதேச மட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் வரி, ஊழல், மோசடி, திருட்டு, லஞ்சம் போன்றவற்றாலேயே எரிபொருள் உள்ளிட்ட எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதாக கூறிய அனுர அரசாங்கம் இவற்றை நீக்கி எண்ணெய் விலையை குறைக்கலாம் என்று மேடைக்கு மேடை முழங்கிய போதும் தெளிவான அதிகாரம் கிடைத்தும் இன்னும் இவற்றின் விற்பனை விலை அதிகமாகவே காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் விலைக்கு எண்ணெய் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். விலை சூத்திரத்தை இல்லாதொழிப்பர் என்றனர். அதுவும் நடக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது முதலாவது வரவு செலவு திட்டத்திலேயே 35,000 வேலையற்ற பட்டதாரிகளுக்கு வேலை வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த போதிலும் ஒருவருக்கு கூட வேலை வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். குடும்ப வருமானம் பரவலாக குறைந்து காணப்படுகின்றன எனவும் பலர் தமது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதோடு 2,63,000 நுண், சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டு விட்டன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சுகாதாரம் தொடர்பான பட்டங்களை வழங்கும் ஒழுங்குபடுத்தப்படாத நிறுவனங்களை இல்லாதொழிக்குமாறு கோரி சுகாதார அறிவியல் பட்டதாரிகள் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. சுகாதாரத்துறையில் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் பட்டப்படிப்பு திட்டங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கோரி கொழும்பில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் மற்றும் அண்மையில் பட்டம் பெற்றவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டக்கடைகள் தகுதியற்ற பட்டதாரிகளை உருவாக்குவதன் மூலம் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் நாட்டின் சுகாதார அமைப்பின் தரத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நிறுவனங்கள் அரச பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டங்களின் நம்பகத்தன்மையை குறைமதிப்பிற்குட்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே சுகாதாரத்துறையில் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் பட்டப்படிப்பு திட்டங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்துவதே இந்த போராட்டத்தின் நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் அவ்வப்போது பெய்யும் மழை மக்களின் உடல் நலத்திற்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபில் ரோகண எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
நாட்களில் தீவின் சில பகுதிகளில் நிலவும் கடுமையான வெப்பம் மற்றும் கடுமையான சூரிய ஒளி காரணமாக தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதனால் மக்கள் நீண்ட நேரம் சூரிய ஒளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்கள் இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக வெளியில் வேலை செய்பவர்கள் மற்றும் விளையாடுபவர்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் சூரிய ஒளியில் நீண்ட நேரம் வெளிப்படுவது நீரிழப்பு வழிவகுக்கும் என்பதால் போதுமான அளவு சுத்தமான தண்ணீர் அல்லது ஏதாவது ஒரு திரவத்தை குடிப்பது மிகவும் முக்கியம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். அத்தோடு இந்த நாட்களில் சில பகுதிகளில் அவ்வப்போது பெய்யும் மழை ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா நோய்கள் பரவுவதற்கு இது ஒரு காரணமாக அடையாளம் காணப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தரமற்ற இம்யூனோ குளோபலின் இறக்குமதி தொடர்பான வழக்கு விசாரணை மேற்கொள்ளவே மூவரடங்கிய நீதிபதிகள் ஆயத்தை நியமிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 12 பேருக்கு எதிராக தரமற்ற மனித இம்யூனோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கை விசாரிக்க மேல் நீதிமன்றத்தின் மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவை நியமிக்குமாறு சட்டம் அதிபர் நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2018 ஆண்டின் 9ஆம் இலக்க நீதித்துறை திருத்தச் சட்டத்தின் பிரிவு 12 விதிகளின்படி இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு தனியார் பங்குடைமையின் கீழ் நீரோட்டங்களை பயன்படுத்தி சுற்றுலா மற்றும் பயணிகள் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேம்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காகவும் நகர்ப்புற பிரயாணிகளின் போக்குவரத்துக்காகவும் நீர்மூலங்கள் மற்றும் நீரோட்டங்களை பயனுள்ள வகையில் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நாட்டின் கடலோரத்தையும் உள்ளக ரீதியாக காணப்படும் நீரோட்டங்களையும் பயன்படுத்தி ஒரு சில பிரதேசங்களை உள்ளடக்கி படகு சேவைகளை ஆரம்பிப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கிணங்க புத்தளம் கோட்டை காலி மாத்தறை கடல்வழி போக்குவரத்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதன் மூலம் சுற்றுலாத்துறை மேம்பாடு மற்றும் பயணிகள் போக்குவரத்துக்கான வசதிகளை வழங்குவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் ஹமில்டன் கால்வாய், பேரவாவி, தியவன்னா ஓயா மற்றும் மாதுகங்கை போன்ற நீர் வளங்களை பயன்படுத்தி உள்ளக நீர்வழி போக்குவரத்து வசதிகளை வழங்குவதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது. கத்தோலிக்க திருச்சபையின் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானில் நேற்றைய தினம் உயிரிழந்தார். இந்த நிலையில் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களுக்கு வவுனியாவில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. வவுனியா தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் பாப்பரசர் பிரான்சிஸ் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. அந்த வகையில் வவுனியா தமிழர் தாயகம் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினரால் இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வானது வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக உள்ள கொட்டகையில் இடம்பெற்றது. இதன்போது அன்னாரது திருவுருவ படத்திற்கு ஒளி தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தி பாப்பரசரின் மறைவையொட்டி துயரமடைந்திருக்கும் உலக கிறிஸ்தவ மக்களின் துயரத்தில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் இறப்பு செய்தி கேட்டு நாங்கள் எல்லோரும், அதாவது உலகம் எங்கும் வாழ்ற கிறிஸ்தவர்கள் மனவேதனை அடைந்திருக்கிறார்கள். அந்த துயரத்தில் நாங்களும் கலந்து கொண்டு அவருக்கான அஞ்சலியை செலுத்துகிறோம். 2016 அவர் இலங்கைக்கு வரைக்கல, அதாவது மடுத்தேவாலயத்துக்கு வரைக்கல நாங்கள் அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை, காணாமலாக்கப்பட்ட தாய்மாரா அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் உங்களுடைய புனித பாதம் எங்களோட மண்ணில் படைக்க எங்களோட பிள்ளைகளுக்கான நீதி கிடைக்கணும் என்று அதை மனதில் நிறுத்தி கொண்டு அவருக்கான அஞ்சலியை நாங்கள் எங்களோட போராட்ட பந்தல்ல செய்திருக்கிறோம். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் உயிரிழந்ததை தொடர்ந்து வத்திக்கானின் பதில தலைவராக அமெரிக்காவின் கெவின் ஃபெரல் கர்தினால் ஆண்டகை நியமிக்கப்பட்டுள்ளார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் இலத்தீன் அமெரிக்க தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக வத்திக்கான் நேற்று திங்கட்கிழமை அறிவித்தது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இந்த வருடம் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் ரோமில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் அவர் இறுதியாக கலந்து கொண்டு ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் காசா மோதல் என்பன முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இன்று காலை 9 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
கட்டுநாயக்க ஆடியம்பளம பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவமானது காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்க ஆடியம்பளம பகுதியில் வியாபாரி ஒருவரை துப்பாக்கியால் சுட முயன்றதாக ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே இவ்வாறு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஒரு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனவும் அவர் சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் தற்போது சரிந்து கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் யார் கட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள். கோட்டாபய இரவில் குழியில் விழுந்தார், பகலில் அனுர குழியில் விழுந்தார், காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கையில் யாரும் இல்லை. அப்படியானால் மீதமுள்ள ஒரே தீர்வு ரணில் விக்ரமசிங்கவே. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே. எனவே நான் எப்போதும் சொல்வேன், ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள். அவர் கையை அசைக்கும் விதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கையை பற்றி பேசாதீர்கள். அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள். அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் பயனில்லை. ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே தலைமை உள்ளது எனவும் அந்த சுயபலத்துடன் நாங்கள் போராடுகிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் முன்னேறி வருகிறோம். பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்கள் வெற்றி தெரியும். எங்கள் நாடு வெற்றி பெறும். இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என அவர் தெரிவித்துள்ளார்.